ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் அண்ட் ஃபேஷன். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியை உள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 பல் பூண்டை ரொம்ப பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணலாம். அதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள். அது பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணுங்கள். அதை லைட்டாக வதக்கிட்டு 2 பச்சை மிளகாவை நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு ஆட் பண்ணுங்கள். அதை வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச இஞ்சி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அதையும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதை பார்த்து போடுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை சிம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ அதோட வழவழப்பு தன்மையெல்லாம் போய் அது நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. நடுவில் நல்லா கிளறி விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஹை ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் வைங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பிரியாஸ் ஃபுட் அண்ட் ஃபேஷனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.